அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவானது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெருக்கமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் எனக்கு எப்போல்லாம் வந்து ஒரு சோர்வை கொடுக்குதோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நான் நினச்சதுக்கு மாறாக ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி டைமில் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரியான பாடல்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணும். அதுவும் குறிப்பாக ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில். ஆனால் முருகரோட ப்ளேலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் தான். முடிஞ்சால் நீங்களும் இதை கேட்டு பாருங்கள். எப்படி உங்களுக்கும் இருக்குது இந்த ஃபீல் அப்படின்றத நீங்களும் கேட்டு பார்க்கலாம். மேபி நீங்கள் இந்த சாங்ஸ் எல்லாமே உங்களோட ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கலாம். இருந்தாலும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை நான் ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முருகருக்கு ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்குது. அதே மாதிரி முருகரை தாண்டி இருக்கக்கூடிய ப்ளேலிஸ்ட்டுன்றது வந்து அது வேறு. பட் முருகர் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய பாடல் தான் நான் அதிகமாக கேட்கக்கூடிய பாடல். இதுதான் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இப்போது இந்த பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதனால தான் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டமான ஒரு ஃபீல் இருக்கோ, ரொம்ப ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போல்லாம் டிவோஷ்னலான சாங்ஸ் ஏதாவது கேளுங்க. உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இல்லை அப்பப்போ காலையில் எழும்போதும் சரி, நைட் படுக்க போகும்போதும் சரி, இல்லை ஏதாவது மற்ற டைம்லேயும் சரி, இந்த மாதிரி நீங்கள் பாடல் அதிகமாக கேட்க உங்களை வந்து ஒரு கனெக்டடாகவே வச்சுருக்கும் இந்த யூனிவர்ஸ். அப்போ இப்படி கனெக்டடாக வச்சுருக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. மியூசிக்குக்கான ஒரு விஷயம், அந்த பாடலுக்கான ஒரு விஷயம், அந்த வைப்ரேஷன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுது. ஸோ நான் என்னென்ன மாதிரியான பாடல்கள் முருகரோட பாடல் கேட்பேன் அப்படின்றத இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக அந்த முருகரை பற்றி அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக், 5 இயர்ஸ் பேக்காக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக்காக கூட இருக்கலாம். ஆமாம், ஒரு 2 இயர்ஸ் பேக்காக கூட இருக்கலாம். அவ்வளோ பெரிய கனெக்ட்லாம் கிடையாது முருகருக்கு மேலே எனக்கு. ரொம்ப நார்மலாக போவேன், வணங்குவேன். இருந்தாலுமே முருகர் கோயில் போனதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு முறை 2 முறை போகிறதுன்றதே வந்து பெரிய விஷயம். நான் அவ்வளோலாம் பெருசாலாம் முருகரோட கோயிலுக்கெலாம் போனது கிடையாது. முருகரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. முருகரை போய் வணங்கினது கிடையாது. ஆனால் ஒரு சில நாட்களாக, சில வருடங்களாக ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்த பாடல்லாம் கேட்டால் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ப்ளேலிஸ்ட்டு இதெல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துடும். சில நேரத்துலலாம் வந்து காரில் போட்டு விட்டு கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ரிப்பீட்டட் மோடில் கேட்டுகிட்டே இருப்பேன். இது முடிஞ்ச உடனே திரும்பவும் அதே பாடலே ப்ளே ஆகும், அதே பாடலே ப்ளே ஆகும். இப்படிலாம் ஒரு நாள் முழுக்க ஒரு பாடலாம் முழுவதும் கேட்டிருக்கேன். பெரிய ஒரு கனெக்டை ஏற்படுத்தும், அழுக வந்துடும், நம்மளை ஒரு மாதிரி புரட்டி போட்டுரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் இந்த முருகர் சாங் கேட்கும்போது நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சாங் என்ன அப்படின்னா, அடி மீது அடி வைத்து சாங். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அடி மீது அடி வைத்து, அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரும். அந்த சாங் தான் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் மோடில் கேட்டிருக்கேன். பெரிய ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தின இந்த சாங். அது வேறு லெவலான ஒரு ஃபீல் இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். ஏகப்பட்ட பேருக்கு அது தெரியும். அந்த சாங்லாம் போடும்போது ஒரு மாதிரி கண் கலங்கிடும், அழுக வந்துடும். ஸோ அந்த மாதிரியான சாங் நீங்களும் கேட்டிருப்பீங்க. முடிஞ்சால் இது வரைக்கும் நீங்கள் கேட்கல அப்படின்னா கேட்டு பாருங்கள். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 நிமிஷம் சாங்குன்னு நினைக்கிறது. ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். அது நான் சொல்லக்கூடிய அந்த பாடலோட லிஸ்ட் எல்லாமே நான் கீழே வந்து அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்லக்கூடிய ப்ளேலிஸ்ட்டோட சாங்ஸோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கீழே கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ அதுதான் 2வது பாடல். அடுத்து திருப்புகழில் முத்தை தரு பக்தி திருநகை, வேறு லெவலான சாங். கிட்டத்தட்ட இந்த பாடல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லியே ரொம்ப நாள் இதுக்காக நான் ஓடி இருக்கேன். யார்கிட்டலாம் வந்து போகிறேனோ அவங்ககிட்டலாம் இந்த பாடலை கொடுத்து பாட சொல்லுவேன். யாராவது ஒரு சிங்கராக இருக்காங்கன்னு அந்த சிங்கர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பாடல் பாடி காட்டுங்க அப்படின்லாம் சொல்லுவேன். ரொம்ப எனக்கு கனெக்டடான இந்த சாங் அந்த முத்தை தரு பக்தி திருநகை, இந்த திருப்புகழில். அதே மாதிரி அவனிதனிலே பிறந்து வேறு லெவலான சாங்கு. கிட்டத்தட்ட இந்த திருப்புகழில் இந்த உனை தினம் அந்த சாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனிதனிலே பிறந்து, முத்தை தரு பக்தி திருநகை, இதெல்லாமே ரொம்ப நெருக்கமான ஒரு சாங்கு.
இந்த அவனிதனிலே பிறந்து அந்த சாங்ன்றது வந்து பட்டினத்தாரோட பாடலும் ஒத்துப்போகும். பட்டினத்தாரோட பாடல் வந்து ஒரு மாடு ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனித மீது கலந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஒரு மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலில் வந்து தான் இதாகவும் பார்க்குறேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அவனிதனிலே பிறந்து மழலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய். ஸோ ஒரு மனிதன் எப்படி பிறக்கிறான், எப்படி இதாகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடலாக தான் அந்த அவனிதனிலே பிறந்த சாங்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து அரண்மனை 3 படத்தில் இருந்து தீயாக தோன்றி, எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் பல மில்லியன் வியூஸ் போன அந்த பாடல் அது. அந்த பாடல் தான் வந்து அரண்மனை 3ல் தீயாக தோன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்கு. அதோட லிங்க்கும் கீழே தரேன். நான் சொல்லக்கூடிய மொத்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் வந்து கீழே தரேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், அந்த பாடல் அது வேறு லெவலான பாடல். ஏகப்பட்ட முருகன் சாங்ஸ் இருக்குது. இருந்தாலுமே நான் குறிப்பாக கேட்கக்கூடிய சாங்ஸ் இதை நான் சொல்கிறேன். மேபி எனக்கு இன்னும் நல்ல பெரிய பிரபலமான சாங்ஸ்லாம் கூட நான் கேட்காம இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சாங்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். அந்த சாங் வந்து வேறு லெவல் ஃபீல் இருக்குங்க. எப்படி சொல்கிறது, இதெல்லாமே வந்து கேட்கும்போது நம்ம கனெக்ட் ஆனால் நமக்கு தெரியும். இது ஏதோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு சாங்கோட பிளேலிஸ்ட் கொடுத்துட்டு போகிறன்றது கிடையாது. இதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு உயிரோட்டம் இருக்குது, அவ்வளோ ஒரு கனெக்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஓகே. அடுத்த சாங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் ஆட் ஆனது, கிட்டத்தட்ட ஒரு 60 மில்லியன் வியூஸ் சம்திங் நினைக்கிறேன். வேறு லெவலான சாங்காக இருக்குது. சின்ன சின்ன முருகைய அப்படின்றக்கூடிய பாடல். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. வேறு லெவலான சாங்ஸு. இதை நீங்கள் கேளுங்க நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி. நிறைய சாங்ஸ் நான் கேட்க சொல்லியிருக்கேன். அப்பப்போ இந்த ஒரு சாங்கையும் நீங்கள் நடுவில் கேட்டு பாருங்கள். இதுவும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது எல்லாமே நீங்கள் ரிப்பீட்டட் மோடில் கேட்கும்போது வேறு லெவல் ஒரு ஃபீல்குள்ளே போவீங்க. வேறு லெவல் ஃபீல் இருக்கும். அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை நான் கிட்டத்தட்ட எல்லா சாங்ஸுமே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி ஐயா சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இளையராஜா அவர்கள் பாடிய திருவாசகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிவவாக்கியரோட பாடலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது நான் ஸ்பிரிச்சுவலாக கேட்குறதுக்கு. இருந்தாலுமே முருகனோட சாங்கை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்றதுனால முருகனோட சாங்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான சாங்ஸ் கேட்பீங்க, நீங்கள் ஒரு சோர்வாக இருக்க டைமில், ரொம்ப நீங்கள் டவுனாக இருக்கக்கூடிய டைமில் எந்த மாதிரியான சாங்ஸ் கேட்பீங்க, அது என்ன சாங் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான சாங் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இது உங்களோட பிளேலிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா இதுவும் என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி எந்த சாங்ன்றதை மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பகிர்ந்துட்ட மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறேன் நான் இந்த யூடியூப் வாயிலாக. நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.